and welcome to Annie's Tamil Lifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நாம இன்னைக்கு ஒரு டெஸ்டிங் அவுட் தான் பண்ண போறோம். So 5 minutes craft இல்லாம நாம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறது என்ன அப்படினா வந்துட்டு Amazonல இருந்து வாங்கி இருக்கிற இந்த எக்ஸ்பெரிமென்ட் கிட். So இந்த கிட்ட தான் நாம இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம். So இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Annie's Tamil Lifestyle இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, சோ இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. சோ இந்த கிட் பேர் வந்துட்டு Spa Science, the world's most exciting science kits அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், அமேசானும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு நம்ம காசு போட்டு வாங்கின கிட்ட. சோ காசு போட்டு வாங்கின கிட்ட தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் கிட் வந்து கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு அவங்க பெர்ஃப்யூம் பண்ணலாம், லிப் கிளாஸ் பண்ணலாம், சோப் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க் பண்ணலாம், பாடி பட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நிஜமாவே வந்துட்டு ஒரு சூப்பரான கிட். இது வந்துட்டு நான் வந்து 599 ஆஃபர்ல தான் இந்த கிட் வந்து வாங்கினேன். சோ இந்த கிட்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சோ இந்த கிட்ல வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் ஜூபிட்டர் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸைட்டிங் சயின்ஸ் கிட்ஸ் கிரியேட் யுவர் ஓன். வேற என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். காஸ்மெட்டிக்ஸ் கிரியேட் பண்றதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். வீட்லயே டிஐவி ப்ராடக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதுல கொடுத்திருக்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் தான். உள்ளவே வந்து மேனுவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ரிசல்ட்ஸ் சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த பாக்ஸ்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ என்னெல்லாம் மென்ஷன் லிக்விட் கிளிசரின் இருக்கு, கிளிசரின் பிளேக்ஸ் இருக்குது, அரோமா பேக்ஸ், கேரியர் ஆயில், beeswax, colors, compressed face mask, essences, essential oils. சோ இது எல்லாமே வந்துட்டு உள்ள வந்து இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம உள்ள வந்து அது செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆக்சுவலா உங்களை விட எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. அவங்கள பத்தின ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்துட்டு இதுல வந்து இந்த கார்ட்ல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது தவிர வந்துட்டு இது வந்துட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து மேனுவல் இருக்குது. அது தவிர இதெல்லாம் வந்துட்டு இன்கிரீடியன்ஸ், அதுக்கு செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலரு, இந்த கலரு, அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் பண்றதுக்கான அந்த கம்ப்ரஸ்டு ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் இது அப்புறம் இதெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் நினைக்கிறேன், லிக்விட் கிளிசரின், அப்புறம் அரோமா பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளிசரின் பிளேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கேரியர் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா எக்யூப்மெண்ட் பாக்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட் பாக்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடடடடா ஃபினல் இருக்குது, 2 ஸ்ப்ரே பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டில் இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மெஷரிங் கப், இந்த மெஷரிங் கப் இருக்கு அது கொடுத்துருக்காங்க, சோப் மோல்டு கொடுத்துருக்காங்க, மிக்ஸ் பண்றதுக்கு 2 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க, மிக்ஸ் பண்றதுக்கு 2 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, பட் இதுவும் கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இதுல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சோப் செய்யலாம், பாடி பட்டர் செய்யலாம், லிப் கிளாஸ் செய்யலாம், பெர்ஃப்யூம் செய்யலாம், அண்ட் ஃபேஸ் மாஸ்க் செய்யலாம். சோ இந்த மாதிரி வந்து 5 ப்ராடக்ட்ஸ் வந்து விதவிதமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க 50க்கும் மேல வந்து ப்ராடக்ட்ஸ் இதுல இருக்க கொடுத்துருக்கிறது செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. 50க்கு மேலதான் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து எங்கிட்ட போயிடும். சோ கண்டிப்பா வந்துட்டு நம்மளால வந்துட்டு வீடியோ வேணிக்கலாம் முடிக்கவே முடியாது. சோ அது பாசிபிளே இல்லை அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பெர்ஃப்யூம்னா பெர்ஃப்யூம்ல ஒரு பெர்ஃப்யூம், லிப் கிளாஸ்ல 1 லிப் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுலயும் வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்து செஞ்சு பார்ப்போம். எப்படி வருது, என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நாம டைம் வேஸ்ட் பண்ணாம செஞ்சு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஓபன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நாம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க். சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஃபேஸ் மாஸ்க் தான். சோ ஃபேஸ் மாஸ்க்கு வந்து அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு இதுல பார்ப்போம்.
ஓகே, நாம வந்து இன்னைக்கு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மேங்கோ மரைனேட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இததான் நாம வந்து இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போறோம். சோ இதுல வந்துட்டு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா add 10 ml of water, add 2 drops of mango essence, மேங்கோ ஜூஸ் சப்போஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் டேப்லெட் அதுக்குள்ள போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போறது இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்தாச்சு, அதுல மிக்ஸ் பண்றதுக்கு 10 ml of வாட்டர் எடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, எத்தனை டிராப் போடுற சொல்லியிருந்தாங்க, 2 drops of mango essence சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ மேங்கோ எசன்ஸ் இது வந்து 2 drops தான். நம்ம 2 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஓகே, ஸோ 2 drops வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபேஸ் மாஸ்க் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லெட் எடுத்துப்போம். ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இதை வந்துட்டு அப்படியே இதில் போடுவோம். ஓகே, வாவ் வாவ் ஃபேக்டர் டிங் 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 அப்சர்வ் தி வாட்டர். நம்மளோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் நினைக்கிறேன். ஓகே, எல்லா வாட்டரை இதை அப்சர்வ் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓகே, நான் போட்டிருந்தேன் அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணா ஒரு ஃபீல் இருக்கு, அந்த ஃபீல் தான் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது சக்சஸ் 100% சக்சஸ் தான் சொல்லுவேன். இது நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணிருந்த மாதிரியே வந்துட்டு அது நல்லா அந்த வாட்டர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்கும் நல்லா ஸ்டிக் ஆச்சு. எனக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இதுக்கு பதிலா வந்து வீட்டுல வந்து குக்கும்பர் ஜூஸ் இல்லைன்னா வந்துட்டு வீட்லயே வந்து தக்காளி பழம் இதெல்லாம் வந்து ஜூஸ் எடுத்து இல்ல பால் இதை வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த 10 ml பதில் அதை இது பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்ல போட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அந்த வகையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது பர்ஃபியூம். கப், மஸ்டரிங் பீக்கர், ஸ்ப்ரே பாட்டில், ஃபனல். நாலும் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நம்மளுக்கு பெர்ஃபியூம் செய்யறதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்ளைஸ் வந்துட்டு அரோமா பேக், லிக்விட் கிளிசரின், ஃபுட் கலர் அண்ட் எசன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ். உங்க தேவைன்னு சொல்லிருக்க எல்லாத்தையுமே வந்து காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து காட்டிடுறேன். ஸோ இதுக்கு வந்து மெஷரிங் கப் வேணும், ஸ்ப்ரே பாட்டில் வேணும், மிக்சிங் பண்றதுக்கு இந்த பவுல் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபனல் வேணும். ஸோ இது அது தவிர வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன், ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், லிக்விட் கிளிசரின் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு அரோமா பேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபர்ஸ்ட் வந்து அரோமா வாட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அரோமா வாட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அவங்க கொடுத்துருக்க அரோமா பேக். ஸோ இது வந்துட்டு லெமன் கிராஸ் ஃப்ராக்ரன்ஸில் இருக்கிற ஒரு அரோமா பேக். அதை வந்து உள்ளே போட்டு 20 நிமிஷம் கிட்ட வந்துட்டு அதை வந்து பாயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாயில் பண்ணி அதுலேருந்து டீ மாதிரி ஒன்று வருதுல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி பர்ஃபியூம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதை பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்குது ஸ்வீட் ஆரஞ்ச் பாடி மிஸ்ட். ஸோ அதுக்கு அவங்க தேவைன்னு சொல்லியிருந்தது என்னெல்லாம் அப்படின்னா வந்து ஆட் 5 ml ஆஃப் கிளிசரின், அப்புறம் அது கூட வந்து 15 ml ஆஃப் லெமன் கிராஸ் அரோமா வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அதுக்கப்புறம் அது கூட கலருக்கு வந்துட்டு 1 drop ஆஃப் ரெட்டு, அப்புறம் 3 drops ஆஃப் எல்லோ கலர், 3 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 drop ஆஃப் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில். இது 3த்தையும் எல்லாத்தையுமே கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்வீட் ஆரஞ்ச் பாடி மிஸ்ட் ரெடி ஆகிடும். ஓகே, ஒரு மைல்டான ஒரு ஆரஞ்ச் ஸ்மெல் அடிக்குது. மைல்டு, ரொம்ப 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 மைல்டான ஒரு ஆரஞ்ச் ஸ்மெல் நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்துட்டு இந்த பர்ஃபியூம்ல இருக்குது. அண்ட் இதுல வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னன்னா இந்த மாதிரி நம்ம பர்ஃபியூம்ஸ் எல்லாமே இதுல செய்யறோம்ல,
இது வந்து 2 நாளைக்குள்ள வந்து யூஸ் பண்ணிடுங்க, அதுக்கு மேல வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன் இதை வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப டெக்னிக்கா நான் போல, நார்மலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற பெர்ஃபியூம்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேஸ் கிரீம்ஸ் அப்படி எல்லாத்துலயுமே வந்துட்டு ஷெல்ஃப் லைஃப்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. 12 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், 6 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. 6 மாசம் வந்து ஷெல்ஃப்ல நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி, இதை நம்ம வந்துட்டு டேவே வீட்லயே செய்யறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. அண்ட் இது எல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கறதுனால வந்துட்டு இது வந்து கெட்டு போயிடும், சீக்கிரமாவே உங்களுக்கு கெட்டு போயிருங்கிறனால 1 நாள் இல்ல 2 நாள் இதை யூஸ் பண்ணிட்டு துருதிக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை யூஸ் பண்றபடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இந்த சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகும், நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, ஸோ அலர்ஜி ஆகும். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்க போறது ஃபுல் மார்க்ஸ். நல்லா இருக்குது சீரியஸ்லி. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பெர்ஃபியூம்னு ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. இதுதான் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச பெர்ஃபியூம் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த பெர்ஃபியூம் வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த கிட்டுக்கு அதுக்கும் வந்து நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது போலாம், நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா லிப் கிளாஸ் செய்ய போறோம். ஸோ இப்போ நம்ம லிப் கிளாஸ் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதையும் வந்துட்டு நம்ம இந்த இதுல வந்து பார்க்கலாம். செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்புறம் சப்ளைஸ் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மேங்கோ மேக்ரூன்ஸ், அப்புறம் ரோஸ் ஷர்பட், அப்புறம் ஆரஞ்சு பாப்சிகள் அப்படின்னு நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ நாம வந்து செய்ய போறது வந்து இதுதான் ரோஸ் ஷர்பட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு 5 ml ஆஃப் கிளிசரின் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். அப்புறம் 2 to 3 drops ஆஃப் ரோஸ் எசன்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2 இல்லை 3 drops பண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 2 இல்லை 3 ட்ராப் வந்து ரெட் கலர் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லிப் கிளாஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இல்லை போட்டு பார்த்தா இப்போ நான் இதை லிப்ஸில் போட்டு பார்க்க போகிறேன். So sweet. இது இனிப்பா இருக்கு இல்லையா? சீரியஸ்லி ஸ்வீட்டா இருக்கு சாப்பிடு. தெரியாம வயிற்றுல போய் சீரி இனிக்குது. பாப்பா எப்படி இருக்குங்க? சீரி தனிமா இருக்கு. லிப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நான் வந்து மார்க்ஸ் தான் தர மாட்டேன். ஆனா நீங்க வந்து லிப் கிளாஸ் இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாதவங்க வேணா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பர்சனலாவே லிப் கிளாஸ் வந்து வச்சிருக்கேன், வீட்டுல வச்சே செய்யறோம். DIY ப்ராடக்ட் தான் இருந்தாலுமே வந்துட்டு இது வந்து இந்த ஒரு சீரா ஃப்ளோவா வந்துட்டு லிப் கிளாஸ் இப்படியே அப்ளை ஆகும்ல, அந்த மாதிரி இல்லாம இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. பிளஸ் ஒரு சுகர் டேஸ்ட் வர, அது வந்து கிட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் உள்ளது அப்படிங்கறதுனால கூட இது வந்துட்டு ஸ்வீட்டா அவங்க வச்சிருந்துக்கலாம், இனிப்பா இருக்கணும்ன்றக்கா வச்சிருந்துருக்கலாம். எனிகோ எனக்கு இது அவ்வளவோ பிடிக்கல. இதுக்கு நான் வேணும்னா 10க்கு ஒரு 6 மார்க்ஸ் கொடுப்பேன் இந்த லிப் கிளாஸ்க்கு. மற்றபடி எனக்கு போன அந்த 2 ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். ஓகே, சோப்பு செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த கப்பு ஒன்று, மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறம் சோப்புக்கான மோல்டு 2 மோல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எசன்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளிசரின் ஃபிளேக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளூ கலருக்கு கலர், அப்புறம் ஸ்ட்ரிப்பருக்கு இந்த மாதிரி குச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் அந்த ஸ்பேச்சுலா ஒன்று. அதே மாதிரி இதை தான் வந்து நம்ம வந்து இப்போ சோப் செய்ய போறோம். மேங்கோ சோப், வாட்டர்மெலன் சோப். நம்ம செய்ய போறது வாட்டர்மெலன் சோப் தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. நாம வந்து இதுல வந்து செய்ய போறது இந்த சோப் தான். ஸோ அதுக்கான ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ என்கிட்ட வந்து மைக்ரோவேவ் இல்லை அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் சின்னதா ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதுல வச்சே வந்து நான் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு பதில வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்க போறேன். டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்துட்டு அதை வச்சு நான் மெல்ட் பண்ணிக்க போறேன். அதுல அவங்க கொடுத்திருந்த கிளிசரின் சோப்பை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கூட வந்து 2 drops ஆஃப் எல்லோ அண்ட் 1 drop ஆஃப் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பச்சை கலர்ல வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் எசன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அது வந்து 2 drop வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க ஒரு மோல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த மோல்டில் வந்து அதை ஊற்றிட்டு அப்படியே 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு அந்த மோல்ட்லேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சோப் வந்து அழகாக வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா நிறைய ஃபோம்ஸ் வருது அந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணும்போது. அந்த சோப்போட ஸ்மெல் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்மெல்ல இல்லை. அதாவது அவங்க வந்து வாட்டர்மெலன் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வாட்டர்மெலன் ஃப்ராக்ரன்ஸ்லேயே இல்லை, அதுதான் ஃபேக்ட். ஸோ அதுதான் நல்ல ட்ராபேக்காக சொல்வேன். மற்றபடி வந்து சோப் நல்லா வந்துட்டு இதாகுது. அந்த மோல்டுமே வந்துட்டு வெளியே வராதுன்னு நினைச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, அழகாக வந்து கரண்ட் வந்துச்சு. ஸோ இவங்க கொடுத்துருக்க அந்த சோப் கிட்டும் வந்து சூப்பர். ஸோ இதுக்கு வந்து 10க்கு 8 மார்க் நான் கொடுப்பேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா பாடி பட்டர். ஸோ பாடி பட்டருக்கு வந்துட்டு அவங்க வந்து என்னெல்லாம் தேவை அது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சோப்புக்கு செஞ்ச மாதிரி தான் இதையும் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ அந்த பாடி பட்டர் செய்கிறதுக்கு வந்துட்டு 10 pallets ஆஃப் பீஸ் வேக்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அது கூடயே வந்துட்டு 5 ml ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிக்கணும். அப்புறம் 3 drops ஆஃப் ரோஸ் எசன்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். நான் 3 drops வந்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் வந்து ரெட் கலர். அதுக்கப்புறம் அதில் குட்டியாக ஸ்பேச்சுலாம் கொடுத்துருக்காங்க. அது நிறையா வந்து பால், ஒரு சின்ன ஸ்பூன் நிறையா பால். அப்புறம் வந்துட்டு இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் சொன்னான்னு தெரியுமா, அந்த மெத்தடில் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பீஸ் வேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் குட்டியாக ஒரு பாட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் வந்து ஊற்றி 30 மினிட்ஸ் போல் வந்து செட் பண்ணி வச்சா பாடி பட்டர் ரெடி ஆகிடும். ஓகே மதியா, ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க இந்த பாடி பட்டர். ஸோ இதை வந்து நான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எடுத்துட்டு ஈச் பிங்க் கலரில் வந்து இது வந்துருக்கு. மேலே அது போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. நார்மலாக வந்து பாடி பட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிற அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஸ்மெல் ரொம்ப மைல்டான ஒரு ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் தான் அதில் இருக்குது. அந்த ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் அதில் பால் ஊற்றுனேன் தெரியுமா, அந்த பாலோட ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்தி அடிக்குது எனக்கு. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் வந்து ஊற்றின அந்த கலர் இருக்குது தெரியுமா, அது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி கீழே வந்து நிற்கிது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அது ஒரு ட்ராபேக். ஆனால் அது வந்து கிட்ஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் செட் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன எக்ஸப்ஷன் வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். 8 மார்க்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு போயிட்டு என் கார்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் பிடிக்கும், காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பர்ஃப்யூம் பிடிக்கும், பாடி பட்டர் பிடிக்கும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் டிஐஒயா வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். இல்ல பாடி பட்டர் கொடுத்துருக்க அந்த பீஸ் வேக்ஸை யூஸ் பண்ணி லிப் பாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா இல்லை உங்க லிப் பாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே அவங்க வந்துட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் லிப் பாம் அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டோட்டலா இந்த கிட் வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா இதுனா ஒர்த்துன்னு தான் சொல்வேன். சீரியஸ்லி ஒர்த்துன்னு தான் சொல்வேன். செஞ்சு பார்த்து பழகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதை செஞ்சு பார்த்து பழகலாம். இதுல இருக்கிற எல்லாத்தையும் திரும்ப யூஸ் பண்ண 50 ரெசிபி வரைக்கும் வந்து நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 50 ரெசிபி வந்துட்டு இதுல கொடுத்துருக்க அந்த இன்கிரீடியன்ஸ் செய்ய முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலி ஒர்த்து தான். கிட்ட வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட தான். பட் இதெல்லாம் இதுல வந்து இருக்கிற வார்னிங்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த பாடி பட்டர் செய்யும் போது சோப் செய்யும் போதுலாம் வந்துட்டு அவர்ல வைக்கிறதோ இல்லைன்னா அடுப்புல வைக்கிறதோ வைக்கும்போது வந்து அந்த சூடு வந்து பயங்கரமா இருக்கும். சீரியஸா சூடு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா அதை செய்யாம கூட வந்துட்டு யாராவது அடல்ட்ஸ் உங்க அம்மா இல்ல உங்க அப்பா யாராவது கூட வச்சுட்டு இல்ல உங்க அக்கா யாராவது கூட வச்சுட்டு அவங்க வச்சு செய்ய வைங்க. நீங்களே வந்து செஞ்சு சுட்டுக்காதீங்க. அதுதான் அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த கிட்ட வந்து சூப்பர் ஒர்த். கண்டிப்பா இந்த கிட்ட நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஜமாவே ஒரு சூப்பர் கேர்ள்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸ்பெரிமெண்ட் கிட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த கிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.